பேங்க் ரெக்கார்ட் சாப்டரில் இந்த டேபிள் வச்சுக்கோங்க. மொத்தம் 4 டைப்ஸ் இருக்குது. கேஷ் புக் டு பாஸ்புக், பாஸ்புக் டு கேஷ் புக். இது நார்மல் பேலன்ஸாக இருந்தால், அதே ஓவர் டிராஃப்டாக இருக்கும். ஓகேயா? இப்போ ஒரு 2 or 3 என்ட்ரிஸ்க்கு நான் அந்த லாஜிக் சொல்கிறேன். செக் இஷ்யூ பண்ணியிருக்கு, நாட் இன் பாஸ்புக். செக் இஷ்யூ பண்ணால் கேஷ் புக் பேலன்ஸ் ரெடியூஸ் ஆகும், கரெக்ட்? நான் பாஸ்புக்கில் வரல. அப்போ பேங்க் ரெக்கார்ட் போடும்போது வி ஹவ் டு ஆட் பேக், அப்போ தான் டேலி ஆகும். ஸோ இது ப்ளஸ். ஓகேயா? சரி, இப்போ அடுத்தது பார்க்கலாம். செக் டெபாசிட் பண்ணிருக்கு, நாட் இன் பாஸ்புக். இந்த மாதிரி ஒரு ஓடிக்கு எடுத்துக்கலாம். செக் டெபாசிட் பண்ணும்போது கேஷ் புக்கோட ஓடி ரெடியூஸ் பண்ணிப்பீங்க, கரெக்டாக? ஏன்னா டெபாசிட் பண்ணால் அவங்க ஓவர் டிராஃப்ட் ரெடியூஸ் ஆகும், கரெக்ட்? பாஸ்புக்கில் என்ட்ரி வரல. அப்போ விஆர்எஸ் போடும்போது வி ஹவ் டு ஆட் பேக், அதான் இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்தது இன்ட்ரெஸ்ட், பேங்க் சார்ஜஸ், டெபிட் எக்ஸட்ரா நாட் இன் லைஃப். இது வந்து பாஸ்புக்லேருந்து போகலாம். ஓகே, பாஸ்புக்கில் ஓடி இந்த மாதிரி பேங்க் சார்ஜஸ்லாம் போட்டிங்கன்னா ஓவர் டிராஃப்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க, கரெக்ட்? கேஷ் புக்கில் என்ட்ரி வரல. அப்போ பாஸ்புக் டு கேஷ் புக் போகும்போது மைனஸ் பண்ணிடணும் விஆர்எஸ், அதான் மைனஸ் போட்டுரும். ஓகேயா? லாஸ்ட் என்ட்ரி சொல்கிறேன். டிவிடெண்ட், டைரக்ட் டெபாசிட், அதாவது பேங்க்ஸ் கிரெடிட் பண்ணியிருக்காங்க நம்ம அக்கௌண்ட்டை. ஓகே, பாஸ்புக் நார்மலாக வச்சுக்கலாம். பாஸ்புக்கில் இப்போ பேலன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க, இது இந்த கேட்டகரிக்கு. ஓகே, கேஷ் புக்கில் என்ட்ரி வரல. அப்போ பாஸ்புக் டு கேஷ் புக் போகும்போது அப்போ நம்ம இங்கே மைனஸ் பண்ணிடணும். ஓகே, ஸோ இந்த டேபிள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.